நீங்களும் ஒரு சிஸ்டர் வீடியோ போட்டிருக்கீங்களா அதை சொல்கிறேன். ஓ சரி அண்ணா சரி அண்ணா. சரி பிரகாஷ் அண்ணா. 38 வயசாகுது, ஆனால் இன்று வரை எனக்கு ஒரு பாப்பா கேட்டை லாக் பண்ணிடு. அப்படியே பாப்பா கையோட கேட்டை லாக் பண்ணிடுன்னு சொல்லிட்டு அம்மா சொல்றது கேளு. வேல்முருகன் நான் கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா எல்லாம் மாறும் சரியா. நவ் தெலுங்கு பாப்பா நீ என்ன வேணாலும் பண்ணு. இப்போ நான் லைவ் முடிச்சுட்டு வந்தா நீ அதை பண்ணாம நான் நீ தூங்கக்கூடாது சொல்லிட்டேன். வீடை சுத்தம் பண்ணாம நான் நீ தூங்கக்கூடாது சொல்லிட்டேன். நீ கொஞ்சிறது போதும் போ. மணப்பாறையில எந்த ஊர்? மணப்பாறை பக்கத்துல ஒரு குட்டி கிராமம். பாப்பா தலை பாப்பா, மணப்பாறை பக்கத்துல ஒரு குட்டி கிராமம் தான். நானு கிராமத்து குயில் தான் நானு. நல்லா பிரைட்டா முத்தாலம்மன் கொழுவில் இருக்கிற மாதிரி இருக்குமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க. நான் மிக்க நன்றி. சாப்பிட்டேன்னு கேட்டால் தாய் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டு பாத்திரம் கழுவி வைக்கன்னு சொன்னால் தாரோம். சாப்பிட்டியான்னு கேட்டால் தாய் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டு பாத்திரம் கழுவி வைங்கள் என்றால் தாரம். ஐயோ அப்படி சொல்லியிருக்காங்களா? ஓகே. பிரியாமணி சிஸ்டர், உங்களுக்கு அரியலூர் தெரியுமா? அதுதான் என் சொந்த ஊர். இப்போவும் நான் வந்து காஞ்சிபுரத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். அய்யலூர் 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 எங்க இருக்கு? திண்டுக்கல் பக்கத்துல உள்ள அய்யலூரா நீங்க? ஏன் செந்திலண்ணா சாரி ஏன் சக்திவேலண்ணா? கேஆர்சி ப்ரோ, உங்க காமெடிக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு. பானுமா சிஎஸ்என், அது சிஎஸ்என்னும் இப்போ காமெடி சொல்ல ஆரம்பிச்சு. கேஆர்சிமாவும் சிஎஸ்என்னும் செம்மையா இப்போ காமெடி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்எனோட காமெடியை பாருங்க, சூப்பரா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். கேஆர் சகோ சூப்பர் அழகான விளக்கம். இப்போ கேஆர்சியும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஎஸ்என்னா சக்திவேல் சகோ வணக்கம். கேஆர்சிமா சொல்லியிருக்காங்க. பாலாண்ணா குணசேகரன் கோமதி மரியாதையா பேசு, வாயை கிழிஞ்சிரும் பார்த்துக்கோ அப்படின்னு என்னோட அண்ணன் சொல்லியிருக்கு. பாலாண்ணா நான் வீரப்பூர் பார்க்க என்னோட சொந்தங்கள் இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்களா? சரி சரி. வீரப்பூர் திருவிழாக்கெல்லாம் வந்தீங்களா செந்தில் சகோதரரை? எல்லாம் ஒரு அனுபவத்துல சொல்றதுதான் அருண் பாண்டியன் சகோ. இருக்கட்டும். மேடம் இந்தியன் ஆர்மி. ஓ வாருங்கள், வணக்கம் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் சேகர் அவர்களை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே. தர்மத்தின் காதை வாய்க்கோ. பழனிசாமி சகோதரரே வாருங்கள், வணக்கம். தாங்கள் யார் என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஒரு பழனினே கூப்பிடுறேன். மகிழ்ச்சி சிஎஸ் சகோ. கேஆர்சிமா சொல்லியிருக்காங்க. இருந்தா ஒரு அண்ணன் பாருங்க அக்கா. அப்படியா? சரி பானுத்தாங்க, கண்டிப்பா பாத்துடலாம். பெரிய தாராபுரம் அப்படின்னு செந்தில் என்ன சொல்லியிருக்காங்க. சினிமாவில் நடித்த குணாவிற்குத்தான் அபிராமி மட்டும் தெரியும், ஆனால் தர்மதுரை குணாவிற்கு அபிராமியே தவிர எல்லாமே தெரியும். சூப்பர் சீசனா. மனசு ரொம்ப வலிக்குது சகோதரி. சொந்தக்காரங்கள் கூட என் கூட பணம் இருந்தால்தான் மதிக்கிறாங்க, இல்லை என்றால் மிதிக்கிறாங்க. என்னால் முடியல சகோதரி. எச்சோ எல்முருகனா, கவலைப்படாதீங்கண்ணா சரியா. கண்டிப்பா எல்லாமே மாறும், ஒரு நாளைக்கு கண்டிப்பா மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது கண்டிப்பா அண்ணா. ஹாய் சிஸ்டர், என்ன சாப்பாடு? நம்ம வீட்டில் தோசை தான் தங்கம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கள். என்ன கிராமம்? கிராமம் மட்டும்தான், என்ன கிராமம்லாம் கிடையாது. மணப்பாறை பக்கத்தில். நான் வந்து விராலிமலை சைடு உள்ள பிள்ளை. நான் விராலிமலை தெரியுமா, அந்த சைடு. ஹாய்மா, வாங்க அஜித் குமார் வணக்கம். ஹாய் அஜித், நல்லா இருக்கீங்களா சாமி? தயவு செய்து தொடரில் வருபவர்கள் இவரிடம் ஊர் எதுவும் கேட்க வேண்டாம். மணப்பாறை என்பர்கள், திருச்சி என்பர்கள், விராலிமலை அருகில் மணப்பாறை பக்கத்துல ஒரு விராலிமலை இருக்கு. விராலிமலை பக்கத்துல ஒரு குட்டி கிராமம், கிராமத்து குயிலி தான் நான் என்பார்கள். இந்தியா வரைபடத்தில் இல்லாத ஊர் பேர் சொல்வார்கள். இல்ல உண்மை விக்கி தோழரே. அப்பையன்பட்டி 4 ரோடு தெரியுமா செந்தில் அப்படின்னு பாலனே சொல்லியிருக்கு. நல்லா பேசுற தங்க புள்ள செந்தில் அண்ணா. பானு பாண்டிய சகோதரி வணக்கம். நலமா? லடாக்ல இருந்து வந்தவர், உங்களுக்கு தெரிந்தவரா? மகிழ்ச்சி சகோதரி அப்படின்னு கேர்ஸ்மா கொடுத்துருக்காங்க. என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப மிதிச்சிட்டாங்க. வேல்முருகனை நான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு மாறும். நீ சரியா, நீங்க வந்து மனசை போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போதான் ஒரு பெரிய பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியில் வந்திருக்கீங்க, அப்படித்தானே அண்ணா? ஹர்னிமா 2வது லைக்மா. சூப்பர் கார்த்தியண்ணா, மிக்க நன்றி கார்த்தியண்ணா, மிக்க சந்தோஷம். எஸ் ஓகே. எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் வாங்கினா என்று கேட்டால் அது தாய். எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டால் அது தாரம். ஐயோ சிஎஸ் அண்ணா